அதாவது இப்போ நம்ம பதிகம் பாடுறோம் இல்லையா, இந்த பாட்டுலாம் எதனால செய்தார்கள் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ முகம் அழுக்காது, இப்போ என்னுடைய முகம் அழுக்காது, நம்ம முகம் அழுக்காதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முகத்தை தண்ணி ஊற்றி அது தண்ணி போடணும்னா என்ன பண்ணுவோம், எதாவது துடைப்போம். எதாவதுமா நல்லா கரெக்டாக வரீங்க, டவலால துடைப்போம். அந்த டவல்ல அழுக்கு இருந்தா அழுக்கு டவல் தான் சோப்புக்கு எதுவும் இல்லை, என்ன பண்றது. இப்போ முடிச்சவங்களாம் அப்படியே வந்து உட்காந்துடலாம், விபூதியில் லாஸ்ட்டாக கொடுத்துடலாம், லாஸ்ட்டாக சாப்பிட இது பண்ணணும்.
ஏன்னா இந்த கந்தபுராணம் பேசுறது, இந்த இது பண்றதுலாம் நீங்க கவனிக்கணும். இது முக்கியமான விஷயம். கந்தபுராணம் பேசுறோம், அதனால எதனா ஒரு வருவாய்க்குதான், ₹1 கிடையாது. நடத்துற அவருக்கும் கிடையாது, பேசுற எனக்கும் கிடையாது. அந்த நேரம் நான் வீட்டுல உட்காந்து நான் ஜெபம் பண்ணலாம், நான் சிவ பூஜை பண்ணலாம், 10,000 கூட செய்வேன். இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சு நாளைக்கு காலையில வரணும், 10,000 கூட சொல்லுவேன். அத்தனையும் விட்டாச்சு. 10,000 சொல்லலாம், 10,000 ஊரே ஏத்தலாம் உட்காந்து. நைட்ல இருந்து மறுநாள் காலையில இருந்து 10,000 சொல்லலாம். பண்றது இல்லை. கொஞ்சம் கவனமான விஷயம். நான் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ கடுமையான வேலை பண்ணி வேற மாதிரி மாத்திருக்காங்க. அதனால அங்க கடுமையான பணி அதை முடிச்சுட்டு வந்து நான் பாட்டு என் சிவ பூஜை பண்ணின்னு நான் பாட்டு இருக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஒண்டி உட்காந்து நான் சிவ பூஜை பண்ணிக்கலாம், நான் மட்டும் உட்காந்து வழிபாடு பண்ணிக்கலாம், எவ்வளவு உருவம் ஏற்றிக்கலாம், நான் வேணா தவம் பண்ணிக்கலாம். ஆனா வந்து எல்லாருக்கும் அந்த நம்ம அறிஞ்சது எல்லாருக்கும் கொடுத்துடணும். இப்ப நான் கந்தபுராணம் கேட்டு நான் அதை அப்படியே அனுபவிச்சு நான் பாட்டு போயிடலாம். அதனுடைய மகிமையை நான் உணர்ந்து என்னால தாங்க முடியல. நம்ம உணர்ந்துட்டோம். எப்படின்னா யாருன்னா சொல்லணும், யாருன்னா கொடுத்துடணும். ஏமா எங்க பொன்னமலை சாமிகள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு தவம் பண்ணாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. யாருன்னா உடம்பு முடியல, விபூதி கொடுத்தாரு, வேலை முடிஞ்சது. நான் வந்து வேலை ரொம்ப ரிஸ்கான வேலை, அவசியமா எனக்கு. நான் வந்து மற்றவங்க சொல்லணும் எனக்கு நான் பாட்டு இந்த நேரத்தை 10,000 உட்காந்து நான் 20,000 ஜெபம் பண்ணி நான் பாட்டு போயிடுவேன். என் நேரத்தை ஒதுக்கிக்கிறேன், செய்ய வேண்டியதே இல்லை. என் புலமையை காட்டுறேன். எனக்கு தான் 100 பேர் பாராட்டி எனக்கு தான் இருக்கு சொல்லுங்க. அதனால எனக்கு தான் 10 பேர் ஊர்ல அப்பா அருண் நல்லா சொல்றாரு, எனக்கு தான் வரும்போது அதனால சொல்லுங்க. எனக்கு எதாவது உண்டா? எனக்கு எதுவுமே கிடையாது. எதனால பண்றேன்னா அந்த அனுபவிக்கும் போது எனக்கு கிடைச்ச இன்பத்தை கண்டிப்பா நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லாரும் புரிஞ்சுங்கப்பா, அப்படி இருக்குதுப்பா. என்ன அது வல்லனாரு வல்லனாரு உத்தாரணம் அருமையா சொல்லலாம். அதை தாண்டி ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபம் பாழடைஞ்ச மண்டபம். அந்த மண்டபம் பக்கம் யாருமே போறதில்லை. அது உள்ள பெரிய பூதம் இருக்குதுடா, பிசாசு இருக்குதுடா, அந்த பக்கம் யாருமே போவதே விட்டாங்க. ஊர்ல ஒருத்தருக்கு தைரியம் வந்து அப்படி என்னதான் இருக்குது பார்க்கணும். பாதி தூரம் போனாரு, காலில் கல்லு தடிக்கி விழுந்தாரு. நீ போனோம்னு நினைச்ச உடனே அடிபட்டு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவரும் போறது இல்லை, விட்டாரு. அதுக்கப்புறம் பல காலங்கள் கழிச்சு இன்னொருத்தருக்கு தைரியம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தர் பாதியை போயிட்டாரு, முக்காசி போயிட்டாரு. ஒரு பெரிய பாம்பு அந்த பக்கம் கிராஸ் ஆயிடுச்சு. இவருக்கு பயம் வந்துருக்கு, எப்பா அப்படின்னு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே அந்த பக்கம் போல. பல காலங்கள் கழிச்சு ஒருத்தருக்கு தைரியம் வருது, பார்த்து ஏறிடலான்ட்டு பாதி முதல்ல ஏறினாரு, வழுக்கி விழுந்தார். அவர் விழுந்த நேரம் கை சுலுக்கிச்சு, கை உடச்சிச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, பெரிய காரணம் இருக்கும், நீ ஏன் போன அப்படி எல்லாம் திட்டாங்க. அவரும் போல. மறுபடியும் பல காலங்கள் கழிச்சு இன்னொருத்தருக்கு தைரியம் வந்தது, மேல போய் ஏறிட்டாரு. எப்படியும் முதல் மேல ஏறிட்டாரு. ஏறி உள்ளப்பா அப்படின்னு உள்ள பிச்சாரு, வெளியே வரல. எல்லாரும் பேசினாங்க, ஒருத்தன் போனா என்ன கதினே தெரியல, யாரும் போகாதீங்க, ஏற்கனவே சொல்லி வச்சு யாரா போயிடுறீங்களே எல்லாரும் திட்டுறாங்க. போனவர் திரும்பி வரல. மறுபடியும் காலங்கள்லாம் மாறுது, இன்னொருத்தருக்கு தைரியம் வருது, அதே மாதிரி போனாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு யாராரு பார்த்தாரா அப்படின்னு உள்ள போச்சாரு, வரல. ஏன்டா அந்த பக்கம் போறீங்க, போறவங்களாம் சாவரம், போகாதீங்கடா. இன்னும் கடுமையான பயம் வந்துட்டு மக்கள் மத்தியில். வல்லனார் போற என்னதான் இருக்கு பார்க்கலாமே அப்படின்னு ஏறி பார்த்தாரா. முதல்ல உள்ள குச்சாரு, என்னடா இப்படி இருக்குதா, குடுன்னு வெளியே மறுபடியும் வெளியே எகிரி குச்சாரு. போய் ஒருத்தன் திரும்பி வந்துடும். மக்களே இங்க வாங்க, அந்த கேட்டை உடச்சி தாழ்ந்து காமிச்சது வர்றா, இங்க இருக்குதா, இதுக்கு போய் பேய் பிசாசுன்னு சொல்றான். பாதி பேர் பயந்து வந்தீங்க, வாங்க உள்ள வந்து பாருங்கடா, எவ்வளவு தேன் கிணறு இருக்குது, பலாக்கெல்லாம் உடச்சி அது பாட்டுன்னு தொங்குது, செவ்வாழை இருக்குது, பழங்கள் எல்லாம் அனுபவிங்க, வாங்க இட்டு போய் வாங்கடா, எல்லாரும் போய் சாப்பிடுங்கடா. அந்த பாதி தூரம் போய் வந்ததுலாம் நடுவுலயே அந்த இதை கொடு சாமி அதை கொடு சாமின்னு வாங்கி நின்று. சிலர் போய் பார்த்தாங்க அப்படின்னு அவங்க அனுபவிச்சுறாங்க, தவம் பண்ணி முக்தி அடைஞ்சிடுறாங்க. யாருன்னா ஒத்து 2 பேர் தான் எகிரி குச்சி, டேய்
அது என்னடா இப்படிதான் ரூட்டு நம்ம சாமிங்க சொல்லிக்கிறாங்களா இதான் பெற்றாண்டு போனாங்க. வள்ளலார் பெருமை கருணையானவர், பெரும் கருணை செய்தார். அதுல என்ன இருக்கு நுட்பத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. ஒரு விஷயம் அது மாதிரி நம்ம கத்துக்கும் போது இதனுடைய தாக்கம் வந்து நம்மள மனசு அப்படியே ஊடுருவுது. அப்படி ஊடுருவும் போது இவ்வளவு இன்பம் இருக்குதா, இதெல்லாம் இவ்வளவு இது இருக்குதா, ஐயோ எத்தனை பேருக்கு தெரியும், சரி நம்ம கொடுப்போம். கந்தபுராணம் இது பண்ண போல தாங்க முடியல. அதனுடைய விஷயம் நான் பாட்டு நினைச்சு கிடப்பேன். ஒரு மாதிரி இவ்வளவு ரூபா இருக்கும், இவ்வளவு என்னடா என்ன கேட்பாங்க. 2 வாரத்தை அவங்களுக்கு புரியுமா, 2 வாரத்தை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது எல்லாருமே எப்படின்னா சேர்க்கணும்னு எனக்கு அதையே ஓடி சரி பண்ணுவோம் அப்படின்னு கரெக்டா அவர் அமைஞ்சார். அதனால அவருக்கு ஒரு லாபம் இல்லை, எனக்கு போய் பேசிட்டு அர்த்தம் இல்லை. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு வந்தாங்க. 5 எபிசோடு 6 எபிசோடு. அவர் எபிசோட நைட்டு அவர் இன்னைக்கு ஃபுல்லா நாளைக்கு ஃபுல்லா உட்காந்து அவர் எடிட் பண்ணி அதை போடுவாரு. 100 பேர் தான் பாக்குறாங்க. எவ்வளவு கஷ்டம். எனக்கு பெட்ரோல் போட்டு நான் போயிட்டு அதை உட்காந்து என் நேரம் நான் வீட்டுல இருந்தா நான் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிட்டு பாக்குறேன். தெரிஞ்சுக்கோமா இல்லை கிடைக்காதுமா. இந்த நாளில் நான் ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படி வேணாலும் கொண்டாடிடுவேன், எப்படி வேணாலும் பண்ணலாம் என் பொறுமையை காட்டுறதுக்கா. வாங்க எல்லாம் பாருங்க, நான் எப்படி பேசுறேன் கேள்வி. இப்படி நம்ம சமயத்துல இப்படிலாம் இருக்குது, அடைஞ்சு போனாங்கவா இப்படிலாம் இருக்குது. நம்மளாம் மறுபடியும் சத்தியமா மறுபடியும் மனுஷ பிறவிலாம் கிடைக்கிறது அபூர்வம். எல்லாரும் நினைச்சு நான் போனா மறுபடியும் கண்டிப்பா இதோட வருவோம், வாய்ப்பே கிடையாது. எழுதி தரேன். 84 லட்சம் சட்டம் இருக்குது. ஈ, எறும்பு, கொசு, பல்லி, தவளை, யானை, பன்னி, பூரா, செய்யா, கொடியா, பன்னி, குரங்கு, நாய், மாடு, 84 லட்சம் சட்டையில 1 மனுஷன். 84 லட்சம் பேர் எழுதிட்டு இதுல 1 எழுறா மனுஷன் வருதாம வருமா? 3 ஆப்ஷன் குளிக்கிட்டு எழுது வரல. 6 அப்சயத்துக்கு அவருக்கே வரல. கரெக்ட் தானே? கஷ்டம். மனுஷ பிறவி மறுபடியும் வரும். நம்ம நினைச்சுக்கிறோம் அடுத்ததா வந்தா கண்டிப்பா நான் மனுஷனா தான் வருவேன். எப்படின்னா நிறைய பேர் பிறவி இல்லாம தெரியுது. அப்படிலாம் இருக்குதாங்க. ஏன்னா கண்டிப்பா பிறவி உண்டு. போய் போய் வந்து நேரம் வேண்டியதுதான். இதான் வேலை. அதை ஓயணும்னா இதுதான் வழி, இதுதான் மெத்தட். நம்ம ஆளுங்க எடுத்து கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. இதுதான்டா, இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த மதத்திலேயே ஆள் இல்லை. நம்ம அடியார்கள் எடுத்து கொடுத்தார்கள் சமயத்துல. அப்படிலாம் நம்மளுக்கு எளிமையா கிடைக்கிற அந்த இதுவை கண்டிப்பா எல்லாரும் நிச்சயமா பயன்படுத்தி கொள்ளணும். ஞான சம்பந்தர்லாம் எதுக்கு உட்கார்ந்து 6000 பாட்டு எழுதி கொடுத்து போய் அவருக்கு இருக்கிற நேரத்தில் அவர் பாட்டு உட்கார்ந்து சிவன் கூட அப்படியே தொடர்பு கொண்டிருக்கலாமே. நேரத்தை ஒதுக்கி எதுக்கு 6000 பாட்டு? நாவுக்கரசர் 4000 பாட்டு, சுந்தரமூர்த்தி சாமி ஒரு 1000 பாட்டு செய்தார், மாணிக்கவாசகர் ஒரு 700 சொச்சம் 1000 கிட்ட 1000 வச்சுக்கலாம். திருப்பாவையில ஏன் திருப்பாவைக்கு ஏன் அவ்வளவு மதிப்பு இல்லை தெரியுமா? சாமியை வாயில சொல்லி கேட்டார். ஏன்னா இதுல ஒரு சூக்கம் வருது. திருவாசகம் வேறு, திருப்பாவை வேறு. நம்மளுக்கு சாமியை 4 விதமா கொண்டாடலாம். ஒண்ணு அப்பா பையனா கொண்டாடலாம், இன்னொன்னு சாமிய முதலாளியாவும் தன்னை அடிமையாவும் கொண்டாடலாம், இல்லைன்னா சாமியை தோழமை கொண்டாடலாம். நீ நானும் நண்பர்ரா. அப்பா பையனா அப்பா எனக்கு இது வாங்கி கொடுப்பா, அப்பா எனக்கு எப்படின்னா இந்த பீஸ் கட்டிட்டுப்பா, அப்பா எனக்கு ஒரு புது சட்டை வருப்பா, இப்படி கேட்கலாம். முதலாளின்னா சிலதுதான். ஆண்டு நந்தனார் கேட்கலையா, அண்ணே கொஞ்சம் பார்த்து சிதம்பரம் தில்லை இருந்து போயிருந்துடுறாண்டு, இப்படி இப்படி போயிடும். நண்பா டேய் அது காரு சூப்பர் ஆச்சு, அதை கூட விட்டார்ல பொண்டாட்டி தூது. தோழமை கொண்டாடலாம். இல்லைன்னா குரு சீடம் வரும். தான் அறிந்த அனைத்து குருநாதர் கொடுத்துருவார், வாங்கிடுவாங்க. குரு சீடம் வரும். எல்லாம் இல்லாதது மாணிக்கவாசகர் பிடிச்சார்ல. இந்த 4 தான் நம்ம சமயத்துல இருக்கு. ஆனா திருக்கோவையாருடைய சூக்கம் பண்ணாங்கன்னா அதுல 5ஆவதா ஒரு பாவத்தை குறிப்பிடுறாங்க. என்ன பாவம்னா, ஆண்டவனை ஆணாகவும் பாடக்கூடிய அடியேனை பெண்ணாகவும் பாவித்து அந்த காதலன் காதலிய தொடர்பு கொள்ற மாதிரி அமைப்பு தான் திருக்கோவையார். ஏன் நம்ம தெய்வத்தில் அவங்க பரவாயில்லைன்னா, நம்மளுக்கு ஆச்சாரியம் 4 தான். சரியகிரிய யோக ஞானத்துல இதோட நின்று போகுது. ஒண்ணு அப்பாவை வச்சுக்கோ, இல்லைன்னா முதலாளியா வச்சுக்கோ, இல்லைன்னா நண்பனா வச்சுக்கோ, இல்லைன்னா குருவா வச்சுக்கோ. இந்த 4ஓட இறக்கிட்டாங்க. ஆனா திருப்பாவையால சாமியை கேட்டதுனால செய்ததுதான் திருப்பாவையில. அதுல எப்படி வரும்னா, நடராஜர் ஆணாகவும் மாணிக்கவாசகர் பெண்ணாகவும், அதை எப்படி காதல் செய்து கல்யாணம் பண்ணி அனுபவிக்கிற மாதிரி.
சாமியும் அந்த அதுல நுட்பம் என்னன்னா ஆண்டவனும் ஆன்மாவும் அந்த இணையிற தருணம். அதுதான் திருக்கோவையார். அதனாலதான் அது அதிகமா நம்ம சமயத்துல கொண்டாடலாம். திருக்கோவையார் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. திருவாசகத்தை படிச்சா போதும், திருக்கோவையார்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி நம்ம சமயத்துல இது மாதிரி இப்ப பாடல்கள்லாம் எதுக்கு வச்சாங்கன்னா, ஐயா நான் சொன்ன மாதிரி முகம் ஈரமா இருக்குன்னா நல்ல டவல்ல துடைச்சிக்கலாம்னா துவைச்சு கட்டி பண்ணாங்க. சோப்பே இல்லை, என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சுத்தமான டவல் துடைக்கிற மாதிரி ஆன்மா கிட்ட இருக்கிற அழுக்கை துடைப்பதற்கு சாமி நம்மளுக்கு வந்து ஒரு அழுக்கு டவல் கொடுத்துக்கிறார். அந்த அழுக்கு டவல் தான் இந்த உடம்பு. இந்த அழுக்கு டவலை வச்சு ஏற்கனவே எப்படி இருக்கிற அழுக்கை எப்படி போக்குறது? ஏயா ஒரு அழுக்கு போக்கணும்னா ஒரு நல்ல டவல் தரணும், சுத்தமான டவல். ஆனா சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா டவல் அழுக்கு டவல். அழுக்கு டவலை வச்சு இன்னும் அதை தேய்ச்சா என்ன ஆகுறது? இதுல இருக்கிற கறிலாம் இதுல ஒட்டிக்கல. அப்ப எப்படி அந்த நிலையை அடைவதுன்னு நம்ம அடியார்கள்லாம் ஆராய்ந்தாங்க. அப்போ நம்ம கருவி கரணங்கள்லயே கூர்ந்து 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 உள்ள போய் டீப்பா கவனிக்கும் போது ஒரே ஒரு சுத்தமான ஒரு கட்சி இருந்தான். அது என்னதுன்னு ஆராய்ந்து உள்ள நோக்கி போகும்போது நம்ம அடியார்கள் வேற எதிலையும் சொல்ல நம்ம அடியார்கள் குறிப்பிடுகிறார்கள். அது என்னன்னா வாக்கு. வாக்குன்னு ஒன்று மட்டும்தான் சுத்த மாயையிலிருந்து டைரக்டா வந்துடும். மீதி எல்லாம் பிரகிருதி மாயை. இந்த பேர் ஒன்னா உங்களுக்கு புரியாத போலாம். மீதி எல்லாம் அசுத்தம். சுத்தம் ஒன்னே ஒண்ணுதான். எதுனா நம்ம சொல்ற இந்த வாக்கு பேசுறோம்ல, இந்த சத்தம் வருது இல்லையா? இந்த சத்தம் சாதாரணமா எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது, வாட்டத்துல இருந்து வருது. அதான் நுட்பம். சாமி நம்ம உடம்பு எப்படி படிச்சுக்கிறாங்கன்னா எவனும் செய்ய முடியாது. இது பாருங்க, லைட்டு ஒளி மின்னூட்டம் போல இருக்கிற ஒரு சவுண்டு ரெண்டும் கலக்கும். ரெண்டும் கலக்கும் போது ஒரு புது ஓசை வரும். அந்த ஓசை வந்து தொப்புள் கொடியில வரும். அந்த தொப்புள் கொடியில இருந்து ஒரு பம்ப் வந்து அப்படி பண்ணோம். அந்த பம்ப் பண்ணோன்னு இது வரையிலும் வந்து காத்து தள்ளின்னு வரும். இந்த இடத்துல இருந்துதான் ஓசையா வருது. இது எங்க டைரக்டா வருதுன்னா டைரக்டா சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த வாக்கு வருது. உடம்புல மீதி எல்லாமே அசுத்தம். மீதி எல்லாமே கருவி கரணங்கள் எல்லாமே அசுத்தம், அழுக்கு டவல். ஒரே ஒரு சுத்தம் எதுன்னா வர வாக்கு மட்டும்தான். அதனால பேசுற வாக்கு வந்து நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை பேசுறாங்கல்ல, மிக இருக்கிற ஒரு சுத்தத்தையும் அசுத்தம் பண்ணிக்கிறது. உடம்புல சாமி கொடுத்த ஒரு சுத்தத்தையும் அசுத்தம். அதனாலதான் பார்த்தாங்க, இப்போ நம்ம இருக்கிற ஒரு சுத்தத்தை வச்சே மீதி எல்லாத்தையும் தொடச்சி அழுக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த சுத்தமான இருக்கிற அந்த ஓசையில என்ன பண்ண முடியும்னு பார்த்தாங்க. எழுதுனாங்க. அவர் ஒரு 6000 பாட்டு எழுதினார், இவரு ஒரு 4000 பாட்டு எழுதினார், இவரு ஒரு 1000 பாட்டு எழுதினாரு, அவரு ஒரு 1000. மொத்தம் வச்சுங்களா பாடிக்கிட்டே இருக்கலாம். நீ பாட 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 என்ன ஆகும்னா சுத்தமாயிலேருந்து வர்றது ஓசை. இந்த சுத்தமாயை என்ன பண்ணும்? உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் துடைக்க ஆரம்பிச்சு கருவி கரணங்கள்ல பாயும். உடம்புல இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் எடுக்கும். ஆன்மாவை ஒட்டி மொத்தத்தையும் எடுக்கக்கூடிய வல்லமை இருக்குதா இந்த திருமுறைகளுக்கு உண்டு. அதனாலதான் கிடைக்கிற நேரத்துல பாடுறது. தேவாரம் திருவாசகம் எதுக்கு நேற்றான் பாடட்டமே, என்னத்துக்கு பாடுறது? டெய்லி என்னத்துக்கு வேலை இருக்கு பண்ணணும் பாடுறது? டெய்லி என்னத்துக்கு உலகலாம் போட நேற்றா பாட்டுனேன் என்னத்துக்கு இன்னைக்கு கிடையாது. நம்ம எவ்வளவு பாடுறோம், பாட பாட பாடதான் அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய டெய்லி சுத்தமா டெய்லி சுத்தமா. ஏமா இதை கேட்கறோம் இல்லையா? 3 அதாவது ஒரு மாசத்துக்கு 3வது வாரம் வைக்கிறோமா கருத்தாங்க. இது அடுத்த மாசம் 12 மாசம் நடந்தது. நான் 3வது மாசம் வந்தேன். அதோட 12வது மாசம் பார்த்துக்கலாம் விடுங்க. எதுக்கு அடிக்கடி இதெல்லாம் கேட்கணும்? எதுக்குன்னா, ஏமா பூசை பண்ண பாத்திரம் இது செப்பு பாத்திரம் போன வெள்ளிக்கிழமை போன வியாழக்கிழமை தவிர்த்து இன்னைக்கு என்ன கிழமையாச்சு. அதுக்குள்ள காலையில பார்த்தா எப்படி தெரியுமா? அது பார்க்க முடியுதா? அதை ஏமா மறுபடியும் தொலைக்க. இப்போ தொலைக்கணும் எப்படி இருக்குது? இதே தான் நம்பலாம். இன்னைக்குதான் கேட்டு இன்னைக்கு சுத்தமாயிடும். இதை 2 நாள் அப்படி ஓட விட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு மொத்தம் அழுக்கும் பண்ணிடும். இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பேசி இதுக்கு தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் இந்த விபூதி சாம்பல், எலுமிச்சம்பழம், இந்த தேய்கிற அந்த தொடக்கிறது தான் எது இந்த வார்த்தைகள். இதை வச்சு என்ன பண்ற? இப்போ உங்க ஆன்மாவை அப்படியே இப்ப பளிச்சுன்னு ஆயிடும். வெளியே போகும்போது அப்படியே தொலைக்கி எடுத்த செப்பு பாத்திரம் மாதிரி இருக்கும். அப்படி தெருவை தாண்டி அப்படி பாம்பு
வழியில போற வரலாம் ஒன்று போடுவான். எல்லாம் வந்து அதில் வேற வேற ஏற தொலைக்கிக்கினே இருக்கணும். எப்படி எப்படி தொலைக்கலாம்? சிவ பூஜை பண்ணி அந்த அசுத்தத்தை போய்க்கலாம், பஞ்சாட்சரம் சொல்லி அசுத்தத்தை போய்க்கலாம், திருமுறைகள் பாடி போய்க்கலாம், இந்த மாதிரி சொற்களை கேட்டு போய்க்கலாம். வேற வழியே கிடையாது. இது சுத்தமானாதான் உனக்கு நிம்மதி இருக்கும். கோடி கோடி கோடியா பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. எப்படி நிம்மதி வரும்? இது ஒண்ணுதான் உன் ஆன்மாவை டைரக்டா போய் தொடர்ந்து. அதுவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமான ஆன்மாக்கள். ஆனா என்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போகுதுன்னா, 6 விரோதிகள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட. 6 விரோதி. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் சொல்லக்கூடிய 6 விரோதியில ஆளுக்கு ஒண்ணு. 6 ஒத்துமை இருக்காது. ஒண்ணுதான் பிடிக்கும். ஒரு ஆன்மா ஒண்ணுதான் பிடிக்கும். அவன் தான் அழிச்சிடறான். நம்ம அந்த நிலையை அடைய முடியாம அழிக்கிறதுக்கு யாருன்னா, ஏமா ஒரு தலைவலி, எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு என்ன தலைவலின்னு தெரியல, நான் போய் மெடிக்கல்ல ஏப்பா எனக்கு தலைவலிக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அது தூக்கம் இல்லாத வந்திருக்கலாம், இல்ல தலையில தண்ணி ஏறி வந்திருக்கலாம், இல்ல கடுமையான ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கலாம். என்னன்னு தெரியாத ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குறான்னு மாத்திரை வாங்கி போட்டுன்னா அது எப்படி? அது மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, சாமி எனக்கு இது மாதிரி ஆகி போச்சு, எனக்கு இது சரிப்படுத்துன்னு அந்த நேரம் சரிப்படுத்தி வந்துடும். நோயுடைய தத்துவம் என்னன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடின்றார் வள்ளுவர். நோய் வந்ததுடைய காரணம் என்னன்னு பாடுறா, அதுக்கப்புறம் மருந்து அதுக்கு கொடுக்கணும். தலைவலிக்கு மருந்து கூடாது, எந்த காரணமும் அதுக்கு மருந்து கொடுத்தா அதோட கம்ப்ளீட் ஆகிடும். இல்லைன்னா வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏன் பிரச்சனைகள் மறுபடியும் மறுபடியும் வருதுன்னா, நம்ம அந்த நேரம் மட்டும் போக்கிக்கிறோமே தவிர அதனுடைய பாட்டத்தை என்னன்னு பாருங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது எதனால வருதுன்றது ஆராயணும். நம்மளுக்கு இருக்கிறதே 6வது அறிவு. சாமி அதுக்குதான் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த 6வது அறிவு மூலமா எதனால நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படி ஊடுருவி பார்க்கும்போது கண்டுபிடிச்சதுதான் இந்த 6. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6த்துல யாருன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு நின்று அதை காலி பண்ணு. காமம்னா என்ன? அந்த ஆசை கிடையாது. 2 விதமான உண்டு. ஒண்ணு ஆசை, இன்னொன்னு விருப்பு. இது 2 சேர்ந்ததுதான் காமம்னு சொல்லுவாங்க. பற்று ஆசைங்க, விருப்பு இல்லை. பற்று ஆசை. பற்று என்னன்னா, இது என்னது, இந்த ஹெட்ஃபோன் இப்போ என்னது, இதை நான் வந்து வச்சிருக்கிறேன். ஒருத்தர் வந்து டப்புன்னு கேட்குறாரு, இவர் ஐயா ரவி சார் வந்து கேட்குறாரு, ஐயா இதை கொடுத்துருங்களா உங்களுக்கு? இல்லைவா, நான் டி நகர் போகும்போது வாங்கினேன், இதுதானே 500 ரூபா செலவு பண்ணேன், ஒரு சண்டே வேலை பார்த்து வாங்கினது, இதுவா ஏன் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. அப்புறம் மனசு வரல எனக்கு. ஏன் வரலன்னா, பற்று இருக்குது. இது பேர் பற்று. ஒன்று என்னுடைய பொருளை நான் பாதுகாத்துக்கணும், அவருக்கு தராத நான் பாதுகாத்துக்கணுன்றது பேரு பற்று. ஆசை, விருப்பு அப்படின்னா என்னதுன்னா, இப்ப இது என் பொருள்னு இவருக்கு தெரியும். இவரு வாங்குறாரு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இது இவரு எப்படி காதல் மாட்டி அழகா கேட்பாரோ, நல்லா பாடும் பழகுது, ஐயா இதை கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு. இது வந்து ஆசை, விருப்பு, இது 2 சொல்லிடலாம். இதுக்கு பேர் தான் காமம். புரிஞ்சுங்களா? இது வந்து எல்லாருக்கிட்டே இருக்கு. இது பேர் காமம். குரோதம் அப்படின்னா என்னன்னா, கோபம் வருது இல்லையா, குரோதம் பண்றோம். புடுறாவன் பார்த்துக்கலாம்டா. குரோதத்தை பத்தி விளக்க வேண்டியதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். லோபம் அப்படின்னா என்னதுன்னா, ஏமா இருக்குதுல, இது ரொம்ப விசித்திரமான குணம் லோபம்ன்றது. லோபம்னா, எங்க வீட்டில் ஃபேன் இருக்குது, கிரைண்டர் இருக்குது, இதே காத்து தான் வருது. ரைட், கிரைண்டர் அதே மாதிரி தான் மாவு வரைக்கும் போது சந்தோஷம். நான் போய் பார்க்குறேன் பக்கத்துக்கு, ஃபேனுக்கு ரிமோட் இருக்குப்பா, இப்படி இங்கேருந்து அமுக்குறான், டக்குன்னு போது இங்கேருந்து உட்காந்து இடத்துல ப்ரெஸ் பண்ணுறான், 3வது ஸ்பீடு வருது. அடே அருமையா இருக்குது. பார்க்குறான், கிரைண்டர் அட்டகாசமா இருக்குது, எங்கிட்டையும் கிரைண்டர் தான் இருக்குது. ஆனால் அந்த கிரைண்டர் என்னதுன்னா, இங்கே டிவி பார்த்துட்டே இருக்கலாம், இங்கே ஒரு பட்டன் போட்டால் அது அங்கேயே சுத்த ஆரம்பிச்சிருது. இன்னொரு பட்டன் போட்டால் நிற்குது, இன்னொரு பட்டன் போட்டால் அங்கேருந்து மாவு எடுத்து வந்து நீட்டு. கரெக்டா அரிசிதான் பாரு, கரெக்டா அரிசிதான் பாரு. இவர் டிவி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு பட்டன் அடிச்சது. என்ன டெக்னாலஜி!
அதே கிரைண்டர் நம்மகிட்ட இருக்குது. இப்ப அவங்ககிட்ட இருக்கிற கிரைண்டர் இப்படி இருக்குது. இவனுக்கு என்ன வரும்? என்ன கிரைண்டர் யாது நம்மகிட்ட இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வாங்கணும்னு இதுக்கு என்ன வருது? இதுக்கு பேர் தான் லோபம். இருக்குது போதும், ஏதோ ஒண்ணு அரைச்சி கிடக்குதா, இட்லிக்கு பக்கத்து விட்ட கையா அப்படின்னு ஏத்துக்காது. கையால அந்த காலத்துல உட்காந்து அரைச்சி கிடந்ததுக்கு ஏதோ பிசினஸ் வாங்கி கொடுத்துறாரா, பிளக்க போட்டோமா அரைச்சோமா அது பார்த்து வந்து நினைக்காது. அது என்னவோ மிஷினே எடுத்துட்டு வந்து கொடுக்காம டெஸ்ட் பண்ணோம். நம்ம எந்த இடத்துல சமையல் ரூம்ல பால் காசிக்கும் போதோட பட்டனே தூக்கிட்டு வருதான், இந்த மாவு கரெக்டா அரைச்சிதான் பாரு. இது பேர் என்னது? லோபம். காமம், குரோதம், லோபம், மோகம். ஒரு பொருள் மேல அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சிட்ட பின்னாடியும் தலையெழுத்தே கிடையாது. அதுக்கு தலையெழுத்துல போட்டு அவனுக்கு கிடைக்காதுன்னு தெரியும். டீட்டெயிலா இவனுக்கு தெரியும். நம்மளுக்கும் பற்றோம் ஒரு விஷயம் கிடைக்காதுன்னா நம்ம யாருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாதா? இது கிடைக்காத போகிறது இல்லை, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த விஷயத்துக்கே லோடிங் இருக்கும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அது வேணும் வேணும் அதுதான் கிடைக்காத ஆகி போச்சு, விட மாட்டான். இது பேர் மோகம். காமம், குரோதம், லோகம், மோகம். மதம் அப்படின்னா என்னன்னா, டக்குனு ஒரு விபூதி எடுத்துக்கிட்டாரு. எப்படிங்க எடுத்தீங்க? இங்கதான் வச்சுக்கிறேன், என்ன கேட்க எடுக்கலாமா நீங்க? பாவமா முன்னாடி வந்து உட்காந்து தப்பா விபூதி எப்படி எடுக்கலாம்? நீங்க என்ன கேட்காத எப்படி எடுக்கலாம்? நான் ஒருத்தங்க இருக்கும்போது, இங்க ஒரு ஆள் குத்துக்கள் பேர் இருக்கும்போது என்ன கேட்காத நீ ஃபேன் போடலாமா? நீ பிச்சை எப்படி நீ ஃபேன் போடுவ? எனக்கு தெரியாதா போடுறதுக்கு எழுந்து போய் நீ ஏன் ஃபேனை போட்ட? இது வந்து மதம், நம்ம தான் அப்படின்ற மதம். 5 சொல்லிட்டேன். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் சொல்லிட்டேன். மாச்சரியம்னு ஒண்ணு ரொம்ப ஒஸ்ட். 6ல் 5 அப்படி இப்படி இந்த கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆச்சரியம் பொறாமை. பொறாமை குணம் இருக்குது. அது நம்மள மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே வாழ விடாது. ரொம்ப ஒரு பொறாமை இழக்கம் பண்ண வேண்டியது இல்லை, தெரியும். இந்த 6 தான் மாறி 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 வந்து நம்ம அந்த நிலை அடைய விடாத வந்து தடுக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஏமா ஒண்ணு நம்ம ஆன்மா வந்து ரொம்ப பரிசுத்தமானது. சாமி கிட்ட டைரக்டா வந்துருக்கு. உலகத்துல உயிரோட்டமா இருக்கிறது நம்ம ஆன்மாவும் கடவுள். இது 2 தான். மீதி எல்லாமே போய் மாயை தான். மீதி எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மேஜிக். அப்படி போட்டு பாத்துக்கிறாரு எல்லாரையும், எல்லாமே மேஜிக். நம்ம ஆன்மா அவ்வளோ நல்லது. ஆனா என்னன்னா, இது ஒரு கெட்ட பழக்கம் தான்னா, நல்லதை விட இது கெட்டது சீக்கிரம் போச்சு. இங்க சத்சங்கம் நடக்குது, பக்கத்துல விஜய் மக்கள் இருக்கும். விஜய் வந்துட்டாரு, இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நான் பாட்டு உட்காந்து தாத்தா கட்டி அட இவர் பேசுன வாரம் தான் வராருங்க, பேசிட்டு போறாரு, ஏதோ மாச்சரியன்றாரு. இதெல்லாம் போங்க. விஜய் வந்துறாரு, டிவியில பாக்குற ஆளு என்ன மாதிரி நடிக்கிறவரு அப்பா அப்படின்னு எல்லா கூட்டமும் எங்க விடாங்க. எங்க வீட்லயே ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது. மொத்த பேர் என்ன பண்றான்? விஜய் கிட்ட ஓடு. ஆன்மாக்கு நல்ல செய்ய போறது எது? விஜய் பிறையில் அடக்கம். இன்னைக்கு விஜயா இருப்பாரு, அதே விஜய் இறந்துட்டாருன்னா நாளைக்கு அவர் படத்தை அவர் நல்லா நடிக்கிறாரு விஜய்ன்றவர் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஆன்மா தான் முன்னாடி பிறவில விஜயா நடிச்சுட்டு போச்சு, அது இறந்து அடுத்த பிறவில வந்து அதுவே டிவி பார்ப்போம். இந்த விஜய் வந்து நல்லா பண்ணு. சிவாஜி கணேசன் இருக்கிறாங்க, சிவாஜி நடிக்காத நடிப்பான். இப்போ சிவபெருமான் அவரு தான், நாவுக்கரசர்னு அவரு தான். அவரே இறந்துட்டாரு. இப்போ மறுபடியும் கண்டிப்பா பிறவில வந்துருக்காரு. இப்போ அவரு டிவி வச்சு பாக்குறாரு. அடுத்த பிறவில சிவாஜின்னு ஒரு கலைஞன் இருந்தானே, அப்பா எப்பா எப்பா என்ன நடிப்பு அப்ப அப்படின்னு சிவாஜியை பார்க்கணும். அந்த ஆன்மாவுக்கு தெரியாது, நம்ம தான் அதை நடிச்சு வந்தோம். பிறவில சாமி செய்யறதுல மறைத்தல்ற தொழிலா? படைத்தல்ன்றது உயிர்களோடு செய்த புண்ணியத்துக்கு அந்த மாதிரி உயிர் போடுவார். படைத்தல். காத்தல்ன்றது அந்த போட்ட பிறவில உயிர் கொடுக்கப்பட்ட வினையை அனுபவிக்கிறவரும் அது காத்து கொடுக்கும். நம்ம காத்தல்னா துணி கொடுக்கறது, சோறு கொடுக்கறது, இடம் கொடுக்கறது. உயிர் ஒட்டி இருக்கணும், உடலை விட்டு நீங்காத இருக்கணும். பெருமாள் பாக்குற வேலை அதுதான். எல்லாரும் போய் நிக்கிறான் பெருமாள் கிட்ட. பெருமாள் தான் காசு தர சாமி. சாமி காத்தல் செய்யறாருன்னா என்ன காத்தல் செய்யறாரு? இந்த பிறவில உயிரை ஒட்டின்னு இருக்கணும்.
உன் உயிர் படைத்தல் பிரம்மா செய்யறாரு. பிரம்மாவுடைய வேலை, பிரம்மா பயங்கரமான சீனு. இன்னைக்கு அம்மா வயிற்றுல என்ன போடுறாருன்னா ஆன்மாவை போட்டு தலையெழுத்து எழுதுவோம். எப்ப உயிரை ஜனிக்கிற நேரத்துல வந்து எழுத்தாணி எடுத்துன்னு வந்துருவாரு ஆளு. அப்படி அம்மா வயிற்றுல இருந்து வந்து அந்த குழந்தை ஆண் உழற கேப்ல ஆணி வைப்பாரு, எழுதிக்கும் தலையெழுத்து. எல்லாத்துக்கும் உண்மை நான் சொல்றேன், சைவ சித்தாந்தம். எழுதிக்கும், ஆட்டோமேட்டிக்கா எழுதிக்கும். எழுதிட்டோட படிப்பாரு. ஓ இதான் நான் எழுதுறவரும் பிரம்மாவுக்கே தெரியாதுன்னா தலையெழுத்து. புரியுதுங்களா? நம்ம தலையில ஆணி வச்சு எழுதுறதுனாவும் அவரு கைதான், என்ன எழுதுறோம்னு அவருக்கு தெரியாது. நம்ம பசங்க பள்ளிக்கூடத்துல எழுதுற மாதிரி ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கா கை வச்சாருன்னா எழுதிக்கும். எழுதி முடிச்ச உடனே தான் படிப்பாரு. இப்படி வந்துடுறானே செம்பாயத்துக்கு இப்படி ஒரு ஆளா பறக்கணும். இது பிரம்மாவுடைய வேலை. திருமாலுடைய வேலைன்னா பிரம்மா எடுத்து வந்து மனுஷ உடம்புல போட்டாரு. 70 வயசு இவருக்கு ஆன்மா எழுதிட்டாரு. 70 வயசு வரலாம் இவனை விட்டு இந்த உயிர் நீங்க கூடாது. என்ன டயர் கடியில போய் ஆக்சிடென்ட் ஆனாலும், 10 மாடி கட்டடத்துல இருந்து பிடிச்சாலும், கடல்ல போய் மாட்டினாலும், என்ன குளத்துல மாட்டினாலும் எப்படின்னா எடுத்து வந்து விட்டுருவாரு. ஏன்னா 70 அந்த 70 வரலும் அந்த ஆன்மா வந்து இந்த பிறவில என்னென்ன பாவ புண்ணியம் செய்யணுமோ ஏற்கனவே கொண்டு வந்தது எதுவும் அதை அனுபவிக்கிறவரும் அதை காத்துக்கிற வேலை யாருடைய வேலை? திருமால் வேலை. இவன் நான் நினைச்சிட்டா பட்டு பீதாம்பரம் போட்டு அங்க போய் நின்றுதான் காசு கிடைக்கும். சிவங்கிட்ட கேட்டாலும் காசு கிடைக்கும், யாருக்கிட்ட கேட்டாலும் காசு கிடைக்கும். காத்தல் தொழில் இருக்காது. 2008 2005 வச்சுக்கலாம், 2005 6 அந்த டைம்லாம் சிவன் கோயில் பக்கம் ஆளே வரமாட்டாங்க. திருவிழாமன்றம் போனா ஐயர் சொல்லிக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மேல தேங்காய் வாங்கி உடச்சு இங்கே வச்சுட்டு போறாங்க. சிவன் சொத்து கொலநாசம். இங்கிருந்து தேங்காய் எடுத்து போனா சிவன் தர்த்தனம் ஆக்கிடுவாரு. விபூதி வாங்கிட்டு மீதி அப்படியே போட்டு போறாங்க. ஐயர் பேசுறாரு, நல்லா ஞாபகம் இருக்கு. சிவனை கண்டா பயந்து வாழ்றான். ஏன்னா சிவன் அழிக்கிற கடவுள் தான். பாவீங்களா? நைட்டு ஃபுல்லா தூங்கல, நைட்டு முழுக்க தூங்கல, 2 நைட்டா தூங்கல. என்ன ஆகும் உடம்பு? இதெல்லாம் ஒரு வேலை பார்க்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஸ்தம்பிச்சு கூடும், மண்டை கிட்ட வெடிக்க ஆரம்பிச்சிடும். தூங்கலன்னு ஒண்ணு இருந்தா போச்சு, உஷ்ணம் ஆகி உடம்பு நாஸ்தியா போயிடும். 2 வேலை. ஒரு சிவராத்திரி கண் முடிச்சு மறுநாள் பாடுற பாட்டு பாருங்க, உண்மைதானே? என்ன ஆட்டம் கொடுக்குது உடம்பு. ஒரு இரவு ஒழுங்கா தூங்கலன்னா என்ன பண்ணுது உடம்பு? 75 வயசு வரலாம் இன்பமோ துன்பமோ நொந்து நொறுங்கி மனுஷனுக்கு ஓய்வு, ஒரு பிறவி சோர்வு வந்தா தாங்காது இந்த ஆத்மா. சாமி என்ன பண்ணுவாரு? அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை மீட்டுறதுக்கு தான் அழித்தல் தொழில். அது அழித்தல்ல ஒடுக்குதல்னு சொல்லுவாங்க. இப்ப தூங்கி எழுந்து மறுநாள் எப்படி ஃப்ரெஷ் ஆயிடுது, அது மாதிரி அடுத்த பிரிவுல ஃப்ரெஷ்ஷா வந்துடும். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இதுமா. மனமே நொந்து போச்சு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க, தாங்க முடியாத துயரத்துல இருக்கீங்க, வலி பாரம் அவ்வளவு உள்ள இருக்கு. நைட்டு போய் தூங்கியாச்சு, தூக்கத்துல என்ன கஷ்டம் தெரிஞ்சு, என்ன கஷ்டம் வேதனை தெரியும் போது. ஏன்னா ஒண்ணு தெரியுமா, தூக்கத்துல காலையில எழுதும் போது புதுசா இருக்கும். ஒரு தூக்கத்துல எல்லாமே மறந்துட்டோமா? அதே மாதிரி இந்த பிறவில நம்ம அனுபவிச்ச கஷ்டம், வேதனை, துக்கம், துயரம், இழப்பு எல்லாமே எதுல மறந்துடும்? ஒடுக்கம்ன்ற தொழில மறந்து. சாமி செய்யறது எவ்வளவு பெரிய. அதனாலதான் சாமி ஒடுக்கம். ஆமா, அதுதான். ஆமா, வள்ளுவர் அழகா சொல்லுவார். வள்ளுவர் தூக்கம்ன்றது விழிப்பது போலும் பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடுன்னுவார். தூங்குற மாதிரி பிறப்பு, விழித்து எடுக்கிற மாதிரி பிறப்பு. அது மாதிரி அது மாதிரி அந்த உறக்கம்னா என்ன பண்றாங்க? அது சரி, அது சரி. தூக்கம் எவ்வளவு செல் வந்து தூக்கம் வரலன்றாங்க. அது மாதிரி
எல்லாம் சம்பாரிச்சாச்சு, கொட்டி ஃபுல்லா அடிக்க வச்சாச்சு, எவ்வளவு மறைக்கிறோம் மறைச்சு வச்சாச்சு. போதும்னு மனசு வருதா அவனுக்கு? இன்னும் என்ன இருக்குது? பையனுக்கு சேர்த்தாச்சு, பேரனுக்கு சேர்த்தாச்சு, அவனுக்கு பேரன் பரப்பானான்னு தெரியுமா அவனுக்கு? என் பையனுக்கு நான் சேர்த்துட்டேன், அவனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் பார்த்துட்டேன், அது வரலாம் சேர்த்தா சரி. அவன் பேரனுக்கு நான் சேர்க்க போறேன்னா அவனுக்கு வந்து குழந்தை பண்ணுவான். உன் வேலை என்ன? இதுலயே வேலை செய்யலாம், இருபதாயிரம் போதும். இன்னும் என்ன பண்ணி சம்பாதிக்க முடியும்? இன்னும் என்ன பண்ணலாம்? எதுக்கு? ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது. சும்மா அப்படின்னா போச்சு எல்லாம். அக்கௌண்ட்ல போட்டுக்கிறேன் இருக்க சாமி, ஒரே ஒரு நிமிஷம் போறதுக்குள்ள வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த பின் நம்பர், அந்த ஏடிஎம் கார்டு நானே வச்சுக்கிறேன் 2541 நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் சாமி, ஒரே ஒரு நிமிஷம் ஓடு. அதை எடுத்தா ஒரு 2 கோடி இருக்குது அதில், எங்க பொண்டாட்டி வச்சு குழச்சிக்கும். வாடா சொல்லிட்டு வாடா நான் போறேன், ஏமா தெரியுமா சொல்லிட்டு வா 2481 2 நிமிஷம் வர்றேன் போய் எழுதி சொல்லிட்டு வான்னு சொல்லி விடுவாரா? வாடா பக்கத்து யாரும் கட்டிட்டு நீ இவ்வளவு நாள் இவ்வளவு பாடு பண்ணதே ஒண்ணு விட்டு வச்சதே ஆகும். ஒன்றை பாழாக்குறதுதான் வீட்டை பாழாக்கி, ஊரை பாழாக்கி, தெருவை பாழாக்கி, நாட்டையே பாழாக்கில. இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டா நீ என்ன பண்ணுவேன்? வாடா கிளம்புடா கொடுத்த பிறகு பால் பண்ணிட்டு 2 நிமிஷம் கேட்க அப்படின்னு மீசையை முறுக்கி நிட்டுமா. ஒடுக்கல் தொழில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் சாமி வந்து பார்த்து பார்த்து அந்த பிறவியை முடிச்சு 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 இதுங்களை எவ்வளவு சீக்கிரம் இது பண்ண முடியுமோ போட்டு போட்டு அதுக்கு இது பண்ணிக்கிறேன். மறைத்தல், மறைத்தல் தொழில், மறைத்தல் ஒரு தொழில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிரில் போன பிறவியில கடை வாங்கலாம், எதிரில் வந்தா வருது, டேய் வாடா ஒன்னதாண்டா தேடிக்கிறேன் 2 பிறவியா 10,000 கடை வாங்கிட்டு இன்னும் தராதுங்கிற வாடான்னு என்ன எடி ஓட்டத்தை. கடங்காரனா பரவாயில்லையே, போன பிறவி மனைவி, போன பிறவி கடவுளெல்லாம் எதிரில் வந்தா பெரிய கஷ்டம். சாமி செய்யற மறைத்தல் தொழில் ரொம்ப மறைத்தல் ஒரு விதமா சொல்லலாம். நம்மள ஒருத்தர் இப்படி பார்க்கும்போது தெரியாது அவங்க யாரு எப்படின்னு. அவனை நம்மளனே சாமி, அவன் நம்மளனே மறைச்சு வச்சிருப்பார். வேண முடிகிறவரில் அவனை கூட போட்டு வச்சிருப்பார், வேண முடிஞ்சா தூக்கிடுவார். இப்பதான் சாமி தெரியுது அவன் எப்படியே பட்டாலும். இவ்வளவு நாள் தெரியாத பட்சம் ஏன் தெரியல? மறைத்தல் தொழில். அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது தொழில், அது என்னன்னா இப்ப இவ்வளவு போராடுறோமே அந்த ஒரு வேலைக்காக தான், அந்த அருளல்ன்ற ஒரு தொழிலுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு. இப்ப எதுக்கு எல்லா நேரத்தையும் விட்டா இப்ப உட்காந்து டிவி பார்க்கலாம்ல. ஐயா விட்டு தான் நேரத்துக்கும் அசகத்துல எங்கேயோ பிச்சு வளர்ந்துருப்பாரு. என்னை விட்டுதான் நான் நேரம் எவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க லீவு. இன்னைக்கு படுத்தா அந்த காலண்டர் தேதி கிழியறதே தெரியாது, அவ்வளவு தூக்கம் வந்துருவேன். நான் ஏன் நீங்க வேற சைவ சித்தாந்தம், இன்னைக்கு ஒரு நாள் தான் வருது. இன்னைக்கு இட்லி காய்ச்சாதான் வாரத்துக்கு வச்சு ஓட்டுறது. இன்னைக்கு போய் சத்தம் பண்றீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வண்டி துடைப்பேன். இத்தனை சூழ்நிலைகள் விட்டுட்டு ஏன் வரோம்? இதெல்லாம் வழி கிடைக்காதா? ஒரு சொல்லு வந்து அது நம்மளை காப்பாத்தாதா? அப்படியாவது அவன் பார்வை நம்ம மேல படாதா? இதுக்கு படணும். அந்த அருளல்ன்ற தொழிலுக்காக, அந்த தொழிலை தான் நம்ம வந்து கேட்கணும். சாமி வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் மறுபடியும் பிறவில போடாம அவனுடைய அனுக்கிரகத்தை முழுமையா கொடுத்து நம்மளை ஆட்கொண்டு ஏற்று. அதுல இருக்கிற ஆனந்தம், இன்பம் எதுலையும் கிடையாது. இன்பமே என்னாலும் சூழ்க அப்படின்றார். கதறாரு. இதை சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். 41 மணி நேரம் மணிவாசகர் கதறாரு. நம்ம சாமியுடைய கருணையை தான் நம்ம சோதனை பண்றோம். சாமிக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு இந்த பிரச்சனையை சரிப்படுத்தினாதான் ஒரு எவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். திருப்பார் முருகனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடறேன். என்ன மட்டும் பாஸ் ஆகிட்டு பார்த்தா நான் ஃபெயில் ஆன உனக்கு சக்தியே கிடையாது. சாமி இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லைன்னா ஜம்பு காசருக்கு சக்தி இல்லை. நம்ம சிந்தனை எப்படி போகுது பாருங்க. அதையும் தாண்டி ஒரு சிலர் என்ன பண்றான், சிவன் கிட்ட கேட்டு பாக்குறான், வேலைக்கு ஆகுதா பாக்குறான், 2 வாரம் சுத்தலாம் அப்படிங்கிறோம்னா நான் திருப்பூர் போயிடுறேன்.
3 வாரம் திருப்பார் சுத்துறான். முருகர் கட்டுப்படி ஆகல. விடு, நான் திருப்பதி கிளம்பிட்டு சாமி மாத்திரான தரு அவன் கான்பிடன்ட் ஆகலையே. சாமிக்கு பரீட்சை வைக்கிறான். அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, அவருக்கு எவ்வளவு அனுகிரகம் இருக்குது. கிடையவே கிடையாது. மாணிக்கவாசகர் சொல்றதை நான் அப்படியே குறிப்பிட்டேன். அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். ரவி சார் இருக்கிறாரு, வயசு 61 ஆயிடுது. ஓன்றாரு. அம்மா இருக்கிறாங்க, ஓன்றாங்க. அண்ணன் இருக்காரு, ஓன்றாரு. வேலை செய்யலன்னு வரீங்களப்பா, ஒரு டயர்ட் ஆயிடுச்சு, அதனால ஒரு நிமிஷம். இருக்கியா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நம்ம ஏதாவது பத்தமா சொல்லுவேன். ரொம்ப லாங்ல இருந்தாரு, ஒரு நிமிஷம் ஓ அப்படின்னாரு. ஐயா பெரியவர் இருக்காரு, அவரு ஓம என் அளவுக்கு நான் சொல்லிக்கலாம், உங்க அளவுக்கு நீங்க சொல்லிக்கலாம், அவங்க அளவுக்கு அவங்க சொல்லலாம், அவங்க சக்தி அளவுக்கு சொல்லிக்கலாம். ஓம்ன்றது பிரணவம் எங்கேயும் நிறைஞ்சது, பரம்பொருள். அதை ஏன் அளவுக்கு நான் சொல்லிக்கலாம். ஒருத்தர் அண்டா எடுத்து போறாரு, அண்டா வச்சு ஃபுல் பண்ணிக்கலாம். ஓ அண்டா ரொம்ப. அதுக்கப்புறம் இம்மும் போட்டுப்பான். ஒருத்தர் ஓம் தவளை எடுத்து இல்லை, ஒருத்தர் ஓம் டம்ளர் எடுத்து இல்லை, ஸ்பூன் எடுத்து இல்லை. அங்க தண்ணி நிறைய இருக்குது. அவரு எதை எடுத்து போயிடுறாரோ அதை வாங்கி நடத்துறாங்க. சிவன் பேராது நின்ற பெருங்கருணை பேராது. அந்த ஆறுல தண்ணி என்னைக்கு வற்றாது. கருணை போய்கிட்டே இருக்கும், பாஞ்சிக்கிட்டே இருக்கணும். கருணை, சிவனுடைய கருணைக்கு எல்லை இல்லை, அது போய்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளவு வேணுமோ கொண்டுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் 7 மணிக்கு கொஞ்சம் கொண்டுக்கலாம். நைட்டு 10 மணிக்கு ஐயா டைம் கிடைச்சதுன்னா வந்து அப்போ கொஞ்சம் கொண்டுக்கலாம். திடீர்னு நடுராத்திரி 12 மணிக்கு எழுதியா அப்போ கொஞ்சம் கொண்டுக்கலாம். காலையில் 6 மணிக்கு எழுதியா கொஞ்சம் கொண்டுக்கலாம். எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கலாம். ஏங்க ஸ்பூன் கூட இல்லைங்க, சிலருக்கு நக்கி எடுக்குது. எது? நாய் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி நக்கி தான் குடிக்கிற மாதிரி மாணிக்கவாசகர் சிவபெருமானை ஆறாகவும் தன்னை நாயாகவும் போடுற. ரொம்ப கருணை அவ்வளோ இருக்குது சாமி, அதை என்னால கொண்டு அனுபவிக்க முடியல. நாய் நக்கி குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சொட்டு என் நாக்கில் போடுதுன்றாரு மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரே நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாருன்னா நம்மளாம் என்னங்க? சிவன் கருணையை முழுசா அனுபவிக்க முடியும். அது எல்லை இல்லாத ஆனந்தம், எல்லை இல்லாத ஆனந்தம், பேரின்பம். அவன் கூட சேரும் போது கிடைக்கிற இன்பத்துக்கு அளவே இல்லை. இன்பமே என்னாலும் சூழ்நிலை நிகரே கிடையாது. கோடி இருப்பா இப்ப எடுத்து எதிரில் போடு, இது எடுத்துக்கலாம், இதோட உடஞ்சாது அப்படின்னும் எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். வாங்கின்னு போறீங்க, ஒரு 2 வருஷத்துல காலி இல்ல, 2 வருஷத்துல ஏதோ மறுபடியும் கோடி ரூபாய் கொடுத்தா அதே ஃபீலிங்கா கிடைக்கும். இந்த பில்டிங் ஒன்னதான் அதெல்லாம் சாவி கொடுத்தாச்சு, இந்த கார் ஒன்னதான் சாவி கொடுத்தாச்சு. வாங்குற நேரத்தில் அது இன்பமா இருக்கும். வாங்கி முடிச்ச பின்னாடி அடைச்ச இதெல்லாம் ஒரு இதுவா, இதுக்கு போய் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் ஆயிடும். இந்த வண்டி தான் வாங்கணும், இதுதான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த பெண்ணு தான் கட்டணும், ஏதோ ஒரு அவனுக்கு விருப்பம் அதுவா இருக்கும். அதை நோக்கி அவன் பயணமா இருக்கும். அது கிடைச்சிச்சுன்னா இதுக்காகவா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஆயிடும். அப்படி ஒரு சலிப்பு வரும். ஆனா சிவத்துக்கிட்ட சலிக்கவே சலிக்காது. அந்த இன்பத்தை எப்பவுமே அனுபவித்துக் கொண்டே இருக்கும். எல்லை இல்லாத இன்பம் சிவன் தரும். அந்த இன்பம் அனுபவிக்கணும்னா அதுக்குதான் அருளல்ன்ற தொழில் தேவை. அந்த அருளல்ன்ற தொழில் சிவபெருமான் அவர் மூலமா நம்மளுக்கு அந்த ஆண்டவனுடைய அருள் கிடைச்சதுன்னா அந்த ஒண்ணுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறது. அந்த இன்பமே என்னாலும் சொன்ன ஆன்மாவுக்கு தேவை இன்பம். அந்த இன்பம் முழுக்க 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 சலிக்காத இன்பம் சிவபெருமானுடைய கருணை. அந்த கருணை பெறுவதற்கு தான் இவ்வளவு போராடி. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சிவபூஜையோ பஞ்சாட்சரமோ திருவாசகமோ தேவாரமோ ஏதோ ஒன்று பண்ணி 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 அந்த கொஞ்சம் இன்பத்தை அப்படியே சேர்த்து அவனுடைய பார்வையை முழுசா பட வச்சு இப்படின்னா அந்த அருளை வாங்கிடும். பிறவி விட்டா கிடைக்காது. மறுபடியும் மனுஷனா இதே மாதிரி போடுவாரா? இந்த சிவ சிந்தனையிலே போடுவாரா? நம்ம கையில. அதனால்தான் அந்த அம்மா போகும்போது ஒரு வேட்டு வச்சுருந்தது, காரைக்கால் அம்மா.
பிறவாது இருக்க வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாது இருக்க வேண்டும், நற்றவா உன்னை நான் மறைக்கும் சொல்லும் நான் நமச்சிவாய் என்றார் ராமதாஸ். இவங்களாம் என்ன குறிப்பிடுறாங்க? பிறவாத நெறி. அப்படி மீண்டும் பிறந்தா அந்த சிந்தனையோடு போடுவார். சிவத்தை யார் பூஜை பண்றாங்களோ, அவர் பதிகம் பாடுறாங்களோ, அவரை தொட்டுக்கிட்டே இருக்கிறோமோ மனதால அந்த எடுத்து சொல்லியோ எப்படியோ அவரை டச் பண்ணினே இருந்தா கண்டிப்பா பிறவி போட்டா அடுத்தது அதே மாதிரி சூழல்ல அடுத்த நிலையில ஒரு தூக்குற நிலைமை தான் பார்ப்போம். நம்மளுக்கு அதுக்கு தேவை விருப்புன்ற ஒரு வித்து விதை. பெருமானே உன் அருள் வேணும் அப்படின்னு விதை விதைச்சுட்டா போதும், அதை மரமாக்கி அவன் சேர்த்துக்கிறவர்கள் அவன் விட மாட்டான் என்று கூறி இந்த 12வது சத்சங்கத்தில் நம்ம பூர்த்தி செய்வோம். நிறைய எவ்வளோ சொல்லணும், எவ்வளோ இது கொண்டு வந்துருக்கு, ஓய்வு இல்லை, கரெக்டாக போயின்னு இருக்குது. அதனால இப்பொழுதைக்கு இதுவரையிலும் கூறி எல்லாம் போன மாதம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதம் ஒரு ஒரு டீப்பான சப்ஜெக்ட் எடுத்து என்னால் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறோம். எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களையும் பொன்னம்பல குருநாதர் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைத்து யாதொரு குறையுமின்றி எல்லாரையும் அவர் நல்ல விதமாக அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வேண்டுவன எல்லாத்தையும் கொடுத்து உங்களையும் அவருடைய கருணையிலே ஆழ்த்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 12வது சத்சங்கத்துக்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து அடியார்களுக்கும், இந்த 12வது சத்சங்கத்திற்கு அன்னதானம் செய்கின்ற மாற்று மதத்தவரான திரு ஜான்சன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும், மேலும் அவரவர்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி குருநாதருடைய அருளினாலே ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்காதா என்று ஏங்கி வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நல்ல திருப்தியும் வைராக்கியத்தையும் கொடுத்து சிவ சிந்தனையையும் கொடுத்து நல்லா வைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்னைக்கு 12வது சத்சங்கம் கரெக்டா உத்திராடம், மாத உத்திராடம், பொன்னம்பல குருநாதருடைய உத்திராடம் வந்து கரெக்டா தோத அமைஞ்சிருக்கு. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் அவர் முன்னாடி இருந்து அவரை தரிசனம் பண்றோம். அந்த பேரு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நம்பினவர்களை என்னைக்கும் கைவிட்ட சரித்திரம் கிடையாது. அவர் எல்லாரையும் நல்ல நதியை கொண்டு சேர்ப்பார் என்பது உறுதியா அடித்து சொல்றேன். நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு, நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன். தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல. யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன், அதை மறவாதே.